குதிரை பருப்பை திண்டு கதிரையை சூடாக்கி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நல்லா உருண்டு புரட்டை அடிச்சு படுக்கிறேன். வியா ஸ்ரீலங்கன் யூடியூப் சேனல் நடத்தும் சமகால அரசியல் சமரம். எம்மோடு இணைந்திருப்பது மூசாபாய், பக்கூர், மக்கோனபாய். நாம் முதலாவதாக மூசாபாயிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த அரசியல் என்று சொன்னா என்னென்று நினைக்கிறீங்க? அழகான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறார் ஊடகவியலாளர். அரசியலுங்கிறது ஒரு அழகான ஒரு தொனிப்பொருள். அரசியலுங்கிறது ஒரு அழகானது. யாருக்குன்னு சொன்னால் உண்மைக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு தான் அரசியல் அழகானது. எங்களமா ஏமாத்துறவங்களுக்கு அது ஒரு அரசியலே கிடையாது. அது வேற எங்கள்கிட்ட இருக்கிற கண்காட்டு வித்தை. மக்களை எந்த வகையில் ஏமாற்றணுமோ, எந்த வகையில் அவங்கள மண்டே கழுவணுமோ அதை மாதிரி நாங்கள் கழுவி அந்த அரசியலை கொண்டு போவோம். அதான் எங்களை மாயாக்களுக்கு. அதாவது நான் ஒரு அரசியல் ஏமாத்துக்காரன் தானே, நான் ஒரு அரசியல் ஏமாத்துக்காரன். பிரச்சார இப்போ உதாரணத்துக்கு என்ன மக்கள் தெரிவு செய்கிறாங்க எப்படின்னு சொன்னால், இன்னொரு பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்காக ஒரு மாவட்டத்திலேருந்து என்ன தெரிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் மக்களுக்கு பிரச்சார மேடைகளில் ஏறி என்ன கூற விரும்புகிறேன்னு சொன்னால், நான் என்ன நீங்கள் ஒரு எம்பி ஆக்கினா, ஒரு அமைச்சர் ஆக்கினா, நான் உங்களுக்கு கான்கிரீட் ரோட் போட்டு தருவேன், உங்களுக்கு தொழில் எடுத்து தருவேன், வைத்தியசாலை தொழில் தருவேன், மற்றும் இரவு பகல் பாராமல் உங்களோடு தான் இருப்பேன் என்கிற ஒரு சாரி கண்காட்டி வித்தைகள்லாம் எப்படி அமுக்கலுமோ அமுக்குவேன் மக்களுக்கு. அது என்னட்டு இருக்கிற இந்த அரசியல் தந்திரங்கள். அது மாதிரி நான் மோசமான அரசியல்வாதி தானேண்ணா, அப்போ நான் அப்படி தான் நினைச்சுவேன். மக்களை அப்படி அந்த வளைச்சி எடுப்பேன். எடுக்கும்போது அவங்கள என்ன அனுப்பிட்டான்னு வைங்கள, அனுப்புறதுக்கு முதல் தான் இதெல்லாம் செல்வேன். அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்தா யாரு ரைட் என் பிஏ கிட்ட சொல்லி அனுப்ப. எப்படின்னு தெரியுமா, சார் மீட்டிங்கில் இருக்கார், சார் அங்கே கதைச்சிட்டு இருக்கார், சார் அங்கே பெரிய ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து சந்திச்சுட்டு இருக்கார். கடைசியில் என்ன இப்போ நான் சொல்கிற வார்த்தையில் தானே இது. இப்போ கடைசியில் மக்கள் என்ன நினைக்க போகிறாங்கன்னு சொன்னால், நாம் இவரை மேடைகளை வந்து கூப்பிட்டு வந்து வெளிச்சுட்டு ராவு பகால இவருக்கு பின்னுக்கால போஸ்டர் ஒட்டி எவ்வளவோ வேலை செஞ்சோம், இவர் நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி செய்யலைன்னு சொல்லி மக்கள் நினைக்க போகிறாங்க. நினைக்கிறத பற்றி எனக்கு என்ன கவலை. நான் ஆரம்பத்திலே எல்லா வேலையும் செஞ்சு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு 50,000 ஒன்று கொடுத்தேன், அவர் போஸ்டர் ஓட்டினார், மாவு வாங்கினார், முட்டையால் மற்ற கட்சிக்காரனுக்கு எறிவார். எல்லா வேலைக்கும் நான் காசு கொடுத்தானே செய்கிறேன். அதுக்கு போகிற அவங்க வாரத்தை நான் கணக்கும் எடுக்க மாட்டேன் தானே. அதான் என்னுடைய ஐடியா, என்னுடைய திட்டம். நான் அரசியலுக்கு வர முன் எல்லா வேலையும் செய்வேன். செஞ்சு முடிஞ்சா அதான் என்ன சந்திக்க வரப்போக்குள்ள நான் காசு கொடுத்து நான் இருக்கேன். அதனால நான் கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன். என் தில்லுமுள்ளு வேலையில நான் காட்டுவேன். இதைத்தான் நான் செய்வேன். நன்றி மூசாபாய். அதே கேள்வியை நம்ம மக்கோனபாய்ட்டு கேட்போம். அரசியல் சம்பந்தமான உங்களுடைய நிலப்பாடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்பவன் ஊடகவியலாளர். நல்ல கேள்வி நான் கேட்டீங்க. அரசியல் என்றால் என்னண்டு? அரசியல் என்றால் அரசியல்வாதி நம்மள்கிட்ட வரக்கூட காசோட அமரணும். சரியானே? அவரு காசோட வருவார். இவர் அரசியலை பற்றி தெரியாம விளக்கம் கேட்டுக்கிறார். சரியானே? அரசியல்வாதி நம்மள்கிட்ட வரக்கூட தெரியாம கதைக்கப்படாது. இங்க கர்நாடகத்துக்கு அள்ளி எல்லாத்தையும் நாங்க ஆகிக்கணும் சட்டம் போடாம இருக்கணும். நீங்க சரியா? நீங்க ஆகிக்கலாம் சட்டம் போடாம இருந்தாங்க, சட்டம் போடாம இருக்கணும். சரியா? நாங்க ஆகிக்கணும். சரியா? காசை வாங்கிட்டு வந்து ராவையில் பேக்கு கூட சோயாவும் அரிசியும் மஞ்சத்தால் பச்சைத்தால் வச்சு கொடுக்கணும். சரியானே? நன்றி மக்கோனபாய். பக்கூர், இந்த அரசியல் பயணத்தில் எத்தனை வருடமா பயணிங்க? நல்ல ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கீர்கள். இப்பே அரசியல் என்ன செய்யறான்னு இல்லைண்டா, இன்றைக்கு ஒரு அரசியலுக்கு பின்னால் நாங்கள் ஒரு 19 வருஷம் கூடி நாம் ஈடுபட்டு இருக்க மாட்டோம். நம்ம இப்போ காலகாலமாக நாம் இருக்கிறான். நேற்று இந்த புதுசாக வார ஒருவனை டக்குன்னு அந்த பேரஜானை போட்டு தொழிலோ என்னையோ என்றாலும் அவன் பேரை போடுறான். நாம் இருந்து காலகாலமாக இருந்துட்டு ஏறிப்போம் இந்த கட்சியில்.
ரைட்டா இன்றைக்கும் அதே ஹேழ்ச்சி அண்டை செஞ்சுக்கிட்டாம நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கோம். புதுசாக வாரம் பேர் எடுத்துக்கிட்டு அவன் தொழில் எடுத்துக்கிட்டு போகிறான். நாம காலம் அந்த கட்சியோடி எங்களோட பயணங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி இன்னும் இருப்பம் என்று எனக்கு இன்னும் தோன்றுது. எப்பா நம்மளுக்கு ஒரு முடிவு கொண்டு இறைவன் திறப்புறான்னு தெரியா அப்படி ஒரு வேகத்தில் இருக்கேன். ஏனெண்டா கட்சியால் கடுமையாக மடையனாக இருக்கேன். அண்ணா தொழில் இன்னா தொழில் இன்னும் அப்படி அண்ணா அதை செஞ்சாரன் அதை இப்படி எல்லாரும் சொல்லி நம்மளை மடையனாகி மடப்பட்டமும் கேட்டுட்டு நான் இன்னும் முந்திட்டு இருக்கேன். இன்னும் இப்படி இருக்கேன் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. அப்படி அரசியல்வாதிகள் என்ன கடுமையாக ஒரு ஏமாற்றம் செஞ்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு அரசியல்வாதி தான் நீங்க மாட்டிப்பட்டிருக்கீங்க? நன்றி பக்கூர், உங்களோட அரசியல் ஆதங்கத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. ஆனால் நல்ல அடி வாங்கியிருக்கீங்க அரசியலை நீங்கள். இப்படி நாங்க இந்த அடியில வாங்குறது நாங்க வாங்குற ஜாமான் வேறு மஞ்சள் தலை பச்சை தலை நாங்க ஜாமான் வாங்கிக்கிறோம். மக்கோனா பாய், நீங்கள் சிரிக்கீங்களே, இந்த அரசியல் உங்களுக்கு சரியா படுதா? சரியா படுது, எங்களுக்கு கிடைக்குது சரியா படுது. உங்களுக்கு கிடைக்கிறான்னு சொல்லி நீங்க என்ன போடுறீங்களா? எங்களுக்கு சரியா படுது, எங்களுக்கு தாராங்க சரியா படுது. மக்கோனா பாய், நான் 12 வருஷமா இந்த மீடியாவில் போட்டிருக்கேன். எனக்கு இங்கே ஒருத்தர ஆசிந்தவளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு எங்களை அழைக்கும் போது நான் நினைச்சேன், இந்த மாதிரி பணத்துக்கு சோரம் போற ஒரு சில அரசியல்வாதி வச்சிருக்கிறேன். நீங்க அப்படி சொல்லப்படாது. உங்களை போல ஆக்களாலதான் நாங்க விட்டு போயிருக்கு. நீங்க தாரதாலமா நாங்க வாங்கலாம். மக்கோனா பாய் கொஞ்சம் அவரை கதைக்கு போடுங்க. இல்ல, என்னுடைய டைமை நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இது எனக்கு கிடைச்ச டைம். இந்த டைம்ல நான் கழிச்சிட்டு இருப்பேன். அப்படித்தானே ஊடகவியலாளர்? அப்படித்தானே? ஓகே. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதிகள் எங்ககிட்ட வாங்கி, எங்களை மாதிரி கிரிமினல் அரசியல்வாதி கிட்ட வாங்கி, அவங்க எங்களோட கட்சியில வேலை செய்யாம வேற கட்சிக்கு வேலை செய்யறாங்க தானே. அந்த மாதிரி ஆக்களை இந்த இடத்துல கூப்பிட்டதுக்கு இதுவும் வேணும் எங்களுக்கு. இதை விட இன்னமும் வேணும். என்னன்னு சொன்னா, நாங்க கேவலமான அரசியல்வாதிகள் தான் இருந்தும் நாங்க இவங்களுக்கு என்ன நம்பிக்கையில காசு கொடுக்குறோம்? நீங்க தாரங்க ராவையில் அரிசி பேக்க குடு, காசை குடு, சோயாவை குடு, தேங்காய் குடுன்னு சொல்லி நீங்க தாரங்க. நீங்க தாரத்தால தானே நாங்க கொடுக்குறோம். ரைட். அந்த காசுகளை வாங்கி கொண்டு நீங்க நாங்க தார அரிசியோ காசியோ மாபேக்கோ எதை தந்தாலும் நீங்க அந்த கட்சிக்கு எங்களோட கட்சியில இருக்கிறவனுக்கு கொடுக்காம இன்னொரு கட்சியில கொண்டு கொடுக்குறீங்க. அதை மத்தவனும் தாரான். நீங்க கொஞ்சம் அமைதியாக பக்கு, நீங்க அமைதியாக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு நான் அமைதியா அமைதியா இருக்கிறது காரணம், நான் இங்கே இவர் ஒன்றை சொல்றாரு, ஆனா அவர் ஒன்றை சொல்றாரு. எனக்கு இது ஒன்றுமேனே கிடைக்கல பாப்பா. நான் காலகாலமாக போஸ்டர் ஓட்டுறதும் அதை செய்யுங்கண்டா அதை நான் செஞ்சுட்டு வர்றதும், அங்கே பொலிமுதுக்கு போய் அந்த வேலைகளை செய்து கொள்வதும் எல்லாம் நாம் இந்த எல்லாம் திருப்தியாக நாம் செஞ்சாலும் பேர்கள் ஒரு மோசமான பேர்களை தம்போகுது. அண்ட் அவனுக்கு ஏற்ற ஆக்களை போட்டு விட்டு அவனுக்கு விசுவாசமாக இருக்கிற ஆக்களை ஒரு அவனோட சேவையை பயன்படுத்துகிறானுகள். நாம காலகாலமாக இருந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்க அந்த கட்சியோட நிப்பாட்டா கதை. இது 4 வருஷத்துக்கு ஒருக்கா வார தொழில்றா. என்ன குடும்பத்தை தான் முதல் பார்ப்போம். குடும்பத்தை பார்த்து இந்த பக்கெட்டை பார்த்து மிக்க கணக்கு நான் பார்ப்பேன். கதை விடு சும்மா கதை. சரி, எமது நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயில் இருக்கும். நாம மூசாபாய், உங்கள்கிட்ட ஒரு வினாவை தொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளணும் இருக்கீங்க. இவ்வளவு கால அரசியலில் இந்த சமூகத்துக்கும் மக்களுக்கும் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ கேட்டுட்டீங்க, அதனால சொல்லித்தான் ஆகணும். மக்களுக்காக என்ன செய்யணும்? நான் என்ன காசை வட்டிக்கு எடுத்த காசெல்லாம் போச்சு அரசியல் செஞ்சு போட்டு அங்கே போயிட்டு மக்களுக்கு செய்யணுங்கிறது எனக்கு தேவையா? நான் அங்கே போய் இங்கேருந்து போக்குள்ளே இல்லை எம்எஸ்டிகிட்ட சொல்கிறேன் 2 கிலோ முத்திரியம் பருப்பு வாங்கிட்டு வாங்குங்கிற. முத்திரியம் பருப்பை திண்டு கதிரையை சூடாக்கி அழகா நான் இப்படி கொரட்டை அடிச்சு படுக்கிறேன். மற்றது கரண்ட் காசையும் கட்டுறல. நான் கரண்ட் காசையும் கட்டுறல. மற்றது மக்களுக்கு நடக்கிற அநீதிகள் எந்த கட்சியிலிருந்து எந்த ஜனாதிபதி கதைக்காரோ, எந்த ஜனாதிபதி மக்களுக்கு அநியாயம் செய்கிறாரோ அந்த ஜனாதிபதிக்கு
கையையும் தூக்கி காலையும் தூக்கி இதான் இந்த அரசியல்வாதி. நான் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மக்களுக்காக. இப்படி அரசியல்ல நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதான் எந்த இது. நான் ஒரு வகையான திங்குற அரசியல்வாதி. நான் திங்குற மத்தாக்கள் பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்க கூட நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நல்லா உருண்டு அடிச்சு படுக்கிறேன். எனக்கு அதை நீங்க எப்படி சொன்னாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. காலம் இந்த அரசியலால நீங்க 2 பேரும் பெற்று கடுமையா பெற்று நாம ஒன்றும் பெறல, என்ன விடுங்கவாப்பா. இதோ